அனைவருக்கும் மாலை வணக்கம். திரைப்படங்கள் தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சு தொடர்ந்து திரைப்படங்கள் இந்திய அளவுல உலக அளவுல வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு சில திரைப்படங்கள் தான் நம்முடைய மனதை ஆழ் மனதை தொடும். ஆழ் மனதை தொட்டால் நம்ம கண் கலங்குவோம். அதனுடைய பாதிப்பு நம்ம இருக்கையிலிருந்து எழுந்து வர விடாது. அது மாதிரியான ஒரு திரைப்படம் இந்த திருமாணிக்கம் திரைப்படம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை இந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தத்தை இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த பகுதியை நம்ம தொட்டு அதை களைய ஆக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுல ஒண்ணு ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்கிற நம்முடைய பக்தி இலக்கியங்கள், அறநூல்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுக்கிற நேர்மை என்கிற ஒரு அந்த வார்த்தைய இதை விட சிறப்பா அழகா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மனதில் கொண்டு போய் இருத்தி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா மிக சரியா ஒரு சமூக உணர்வோடு கடமையோடு ஒரு படைப்பை நந்தா பெரியசாமி அவர்கள் இந்த படத்துல செஞ்சிருக்காரு. இவர் இந்த திரைப்பட இயக்குனரா வந்ததுக்கு எனக்கு நந்தா பெரியசாமியை திரைப்பட இயக்குனரா ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு நெருங்கிய பழக்கம். ஆனால் இந்த திரைப்பட இயக்குனரா அவர் வந்ததுக்கு இந்த திரைப்படம் போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெரிய சமூக கடமையை அவர் செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு தமிழ் சமூகம், குறிப்பாக இளம் தலைமுறை பிள்ளைகள் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நந்தா பெரியசாமி அவர்கள் தனித்துவமான சிந்தனையாளர், தனித்துவமான ஒரு இயக்குனர். அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் தமிழ் சமூகத்திற்கு இன்னமும் நிறைய நிறைய பயன்படணும். இதே போன்ற அறங்களை போதிக்கிற திரைப்படங்களை அவர் மேலும் மேலும் எடுக்கணும்னு மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் மணிமாறன். நான் காவல் ஆய்வாளராக இருக்கிறேன், தாம்பரம் மாநகர காவல். எனக்கு புனைப்பேர் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். அண்ணன் தம்பிராமையா அவர்கள் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுடைய எண்ணை கொடுத்து இந்த படம் பார்க்க சொன்னாங்க. படம் பார்த்த உடனே அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நான் அழுதுட்டேன். ஏன்னா அந்த படத்தில் வர எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒரு பொன்மொழி சொல்லுவார் அருமையா. ஏன்னா உழைக்காமல் கிடைத்த 5 ரூபாயின் மதிப்பை விட உழைத்து கிடைக்கிற 1 ரூபாய் மதிப்பு அதிகம். அதனால திரைப்படம்னாவே இந்த சமூகம் கெட்டு போகுது, திரைப்படம் வெறும் பொழுதுபோக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த திரைப்படமானது இந்த சமூகத்தின் பழுதை போக்குற திரைப்படமாக இருக்கு. அண்ணன் நந்தா பெரியசாமி அவர்களுக்கு இந்த திரைப்படமானது நிறைய தேசிய விருதுகள் வாங்கணும்னு என்னுடைய ஒரு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியிலும் பாராட்டி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.